எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம்னா KFC ஃப்ரைடு சிக்கன் செய்ய போறோம். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தேவையான பொருள்லாம் எடுத்துருக்கோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிக்கனை வந்து மசாலா வச்சு மேரினேட் பண்ண போறோம். சோ அந்த மேரினேட் பண்றதுக்கான மசாலா இப்போ ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து பெப்பர் தூள் எடுத்திருக்கேன், சால்ட் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு லெமன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேரினேட்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். ஓகேவா? மேரினேட் பண்றதுக்காக நான் வந்து ஒரு கப் தயிரை வந்து இதுல ஊத்துறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன் மிளகாத்தூள். பெப்பர் தூள் வந்து கொஞ்சமா போடுறேன். நெக்ஸ்ட் சால்ட் எடுக்கலாம். சால்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா போடுறேன். மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் போடுறேன். லெமனை புளிஞ்சிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதுக்குள்ள உடச்சி ஊற்ற போறேன். ஸோ இப்போ இந்த மசாலா வந்து நம்ம வந்து நல்லா பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நல்லா நம்ம அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிட்டே இருக்கணும். அதை வச்சு நல்லா நம்ம இந்த பீட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணுறதுக்காக மசாலா நல்லா சூப்பராக ரெடி பண்ணிக்கணும். 750 கிராம்ஸ் சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது 3/4 கிலோ சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நான் வாங்கியிருக்கிறது வந்து 2 லெக் பீஸ் வாங்கியிருக்கேன் அண்ட் செஸ்ட் பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ போன்லெஸ்ஸாக தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் கோடு போட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலாவில் வந்து நம்ம வந்து போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எடுத்து அப்படியே அலேக்கா இந்த சிக்கனை உள்ளே இறக்க போகிறோம். இந்த சிக்கனில் வந்து கோடு மாதிரி போட்டிருக்க இடத்துலலாம் நல்லா மசாலா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா இந்த இதில் நல்லா மேரினேட் பண்ணுறதுக்கு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சிக்கன் பீசஸையும் நல்லா மசாலாவில் மேரினேட் பண்ணுறதுக்காக நல்லா இதுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா இந்த சிக்கன் எல்லாம் அந்த மசாலாவில் ஊறி டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இது நல்லா ஊறட்டும். 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரையும் நல்லா இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். 3 மணி நேரம், அதாவது 2லேருந்து 3 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வந்து இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சு கரெக்டாக 4.5 மணி நேரம் ஆகுது. நான் வந்து 2 to 3 ஹவர்ஸ்னு சொன்னேன். பட் ஆனால் நீங்கள் வந்து 4 மணி நேரம் மினிமம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப நேரம் மேரினேட் ஆனால் தான் நல்லா இருக்கும் மசாலாவில். ஸோ நானுமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், பெப்பர் தூள், அப்புறம் சால்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மைதா மாவு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட போகிறோம். 1 கப் நான் போடுறேன் மைதா மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு நான் வந்து 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் போடுறேன். மிளகாத்தூள் வந்து ஒருத்தவங்களோட டேஸ்ட்டுக்கு எவ்வளோ அந்த மாதிரி போடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் போடுறேன். பெப்பர் பவுடர் போடுறேன். பெப்பர் பவுடர் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் போடுறேன். அப்புறம் சால்ட் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் வந்து பவுடர் பண்ணி போடுவாங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். இது ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா சிக்கன் நம்ம அதில் டிப் பண்ணிட்டோம்னா கசப்பாயிரும். இதை மிக்ஸ் பண்ணுற ஒரு இன்கிரீடியன்ஸை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த பவுடரை. இப்போ இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை பாருங்க நல்லா மேரினேட் ஆயிருக்கு மசாலால. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் இதை வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சிருந்தேன். நம்ம இந்த மாவுல வந்து சிக்கனை வந்து நல்லா போட்டு டிப் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ் இந்த அதாவது ஐஸ் தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து மறுபடியும் நம்ம இதில் போட போகிறோம். இந்த சிக்கனை வந்து இந்த மாவுல வந்து போட்டு எடுக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இதில் அப்போதான் அந்த KFC ஸ்டைலில் நல்லா இது பண்ணி வரும். இது நம்ம வந்து ஒரு 2 செகண்ட் இப்படி வச்சு ஐஸ் தண்ணியில் வச்சா போதும். ஸோ இப்போ எடுத்துட்டு இப்போ மறுபடியும் மாவில் நல்லா போட்டு டிப் பண்ணுறேன். இந்த மாவு வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்த சிக்கனில் வந்து எந்த அளவுக்கு நல்லா இதுவாக வருதோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அந்த அளவுக்கு அந்த சிக்கன் வந்து நல்லா ஒரிஜினல் KFC ஸ்டைலில் வரும். ஸோ இப்படி வச்சுக்கலாம் நம்ம பிளேட்டில். அதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரியே எல்லா சிக்கனையும் நல்லா இந்த மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கணும். நல்லா டிப் பண்ணி எடுத்து மறுபடியும் சேம் ப்ராசஸ். ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் டைம் இதில் மாவில் போடுறோம், நல்லா டிப் பண்ணுறோம், எடுக்கிறோம், அப்புறம் ஐஸ் வாட்டரில் போடுறோம், ஒரு 2 செகண்ட் விடுறோம், அப்புறம் திருப்பி போடுறோம், அதுக்கப்புறமா 2 செகண்ட் பொறுத்து எடுத்துட்டு மறுபடியும் அந்த மாவில் போடுறோம், அகைன் நல்லா டிப் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம சிக்கன் எல்லாம் ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு சிக்கன் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எல்லா சிக்கனையும் நம்ம இந்த மாதிரி சேம் ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த மாவு வந்து நல்லா உதறிக்கோங்க. ஸோ மாவெல்லாம் உதறது பார்த்தீங்களா? ஸோ உதறிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ சிக்கன் எல்லாத்தையுமே நான் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து பேலன்ஸ் ஒரு 3 பீஸ் சிக்கன் மட்டும் விட்டுட்டேன். ஏன்னா நிறைய இருக்குது, இதுவே எங்களால் சாப்பிட முடியாது. அதனால தான் இப்போ நம்ம இந்த KFC சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது கென்டுக்கி ஃப்ரைட்
ஃப்ரைட் சிக்கன். ஸோ இதை நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். ஸோ இப்போ செகண்ட் பீஸ் போட்டுட்டேன் சிக்கனை. ஸோ இன்னொரு செஸ்ட் பீஸையும் போட்டிருக்கேன். ஸோ 3 பீஸ் சிக்கன் இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஒரு சைடு 5 நிமிஷம், இன்னொரு சைடு 5 நிமிஷம். ஸோ 5 நிமிஷம் ஆனோன்னா நம்ம வந்து மாற்றி போடலாம். இப்போ வந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் ஆனோன்னா நம்ம வந்து திருப்பி போடலாம். ஏன்னா டோட்டலாக நம்ம வந்து 10 நிமிஷம் இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். திருப்பி போடலாம். டைம் ஆயிடுச்சு. அப்படியே சிக்கனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் திருப்பலாம். அப்படியே இந்த லெக் பீஸ் அலைக்கா திருப்பி போடலாம். சிக்கன் ஃப்ரை ஆகும் போதே அப்படியே அந்த வாசனை தூக்குதுங்க. சரியான வாசனை வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு சிக்கன். நம்ம வந்து எடுக்க போகிறோம். நான் இதில் தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த கரண்டியில் நான் எடுத்து இது வழியாக எடுக்க போகிறேன். அப்படியே எடுத்து அலேக்கா இது மேலே வச்சு அப்படியே இந்த எண்ணெயை நம்ம வடிக்க போகிறோம். KFC ஸ்டைல் சிக்கன். ஸோ எண்ணெய் நல்லா வடியட்டும். எண்ணெய் வடிஞ்சோன்னு அப்படியே ஸ்லோவாக இதை எடுத்து அழகாக இந்த பிளேட்டில் வைக்கணும். வாவ், அப்படியே ஜூஸியாக இருக்குது. அதே மாதிரி எல்லா பீசஸையும் எடுத்துட வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சா கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே. எனக்கு வந்து சிக்கன் வந்து வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 3/4 கிலோ வாங்கினேன். 3/4 கிலோ வந்து எனக்கு வந்து 200 ரூபாய் வந்தது. போன்லெஸ் அண்ட் வந்து 2 லெக் பீஸ் வந்தது. 9 பீசஸ் இருக்குது எனக்கு. ஸோ 9 பீசஸில் நான் வந்து 6 பீசஸ் வந்து ஃப்ரை பண்ணுறேன். அண்ட் 3 பீசஸ் வந்து இதில் வந்து வச்சிருக்கேன் பேலன்ஸு. ஸோ லெஃப்ட் ஓவர் பீசஸ் இவ்வளோ இருக்குது. நம்மளுக்கு வந்து 200 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கி அண்ட் கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு ஆள் ஒரு 300 ருபீஸ் காஸ்ட்டில் நம்ம வந்து வீட்டில் வந்து நல்லா பெரிய பீஸாக 9 பீசஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். KFCயில் நம்ம இதே குவான்டிட்டி வாங்கினா எவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இதை வந்து மேரினேட் பண்ண வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஸோ ஃப்ரீசரில் வச்சிடக்கூடாது. ஃப்ரீசரில் வைக்காம நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ அதை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா 6 பீசஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நல்லா KFC ஸ்டைலில் சூப்பராக ஒரு சிக்கன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த பிரி மசாலா வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து இதில் அழகாக அப்படியே போட போகிறேன். ஸோ ஃபைனலாக இப்போ நான் சாப்பிட போகிறேன். என்னுடைய அந்த ஒரு இதை என்னால் அடக்க முடியல. எனக்கு நாக்கில் வந்து அப்படியே வந்து மெல்ட் ஆகுது எச்சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதில் நான் வந்து லெக் பீஸை வந்து கடிக்க போகிறேன். இதுக்கு மேலே அந்த பெரிய மசாலாலாம் போட்டிருக்கேன். பைட் போகலாமா? சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருக்கு. உள்ள பார்த்தீங்களா அப்படியே பிச்சா அப்படியே பஞ்சு மாதிரி வருது. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா குக் ஆயிருக்கு. நல்லா வந்துருக்குங்க. மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு கூட கரெக்டாக தான். இந்த ஒரு மெத்தட்லேயே நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இந்த சிக்கனை நான் இந்த இதில் டிப் பண்ணுறேன் சாஸில். இது கொஞ்சம் நிறைய டிப் பண்ணிட்டேன். நல்லா டிப் பண்ணிட்டு போகிறேன். வேற லெவல் டேஸ்ட். சர்பத், நன்னாரி சர்பத். அதாவது ஒரு 200 ரூபாயில இவ்வளோ டேஸ்டான KFC சிக்கன் செய்ய முடியுமான்றதை என்னால் நம்பவே முடியல. லாஸ்ட் டைம் செஞ்சப்போ எனக்கு இவ்வளோ நல்லா வரல. இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு சிக்கன் வந்து நல்லா வந்திருக்கோ என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த சிக்கன்லாம் பார்த்தீங்களா எல்லாம் நல்லா ஜூஸியாக குக் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நீங்கள் 5 நிமிஷம் ஒரு பக்கம், 5 நிமிஷம் இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து எல்லா மசாலாவும் இதே மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா இதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் வீடியோக்காக இதை சொல்லலை. நிஜமாலே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இதை குக் பண்ணதில். நம்மளோட வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு டேஸ்டா நல்லா ஹெல்த்தியா சாப்பிடலாம். ஹெல்த்தியானா ஆயில் ஃபுட் இது ஹெல்த்தி கிடையாது தான். பட் இருந்தாலும் ஸ்டில் இதோட டேஸ்ட் எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடலாம். ஸோ ஹைஜீனிக்கா சாப்பிடலாம். பட் இதை நம்ம வந்து டெய்லி சாப்பிட கூடாது. எப்பயாவது ஒரு தடவை தான் சாப்பிடணும். டெய்லி இந்த மாதிரி சாப்பிட்டா அவ்வளவுதான், போக வேண்டியதான். ஏன்னா ஆயில் ஃபுட் அவ்வளவு நம்ம எடுத்துக்க கூடாது, நல்லது இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய்.